பேர் அருள் செல்வி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து கல்வியில் வந்து ஆன்மீகத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இது வந்து கல்வின்ற தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள். இதோட பொருள் என்னன்னா, தாம் இன்பம் அடையும் கல்வியின் மூலம் இந்த உலகமே இன்பம் அடையுதுன்றத அறிஞ்ச கற்றறிந்தவர்கள் மேலும் மேலும் கற்கறதுக்கு படிக்கிறதுக்கு விரும்புவாங்க அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். ஆக்சுவலி அப்போ இவ்வளவு உலகத்துக்கே இன்பம் தரக்கூடிய கல்வியை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். கல்வினா என்னன்னு நாம நினைக்கிறோம். நாமளா புத்தகம், பாடங்கள், மதிப்பெண்கள், தேர்வுகள் இதெல்லாம் நாம வந்து கல்வி அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி கல்வின்றது வந்து ஒரு மனுஷனை முழுமை ஆக்கக்கூடிய ஒரு கருவி. ஆக்சுவலி இந்த இப்படிப்பட்ட முழுமை ஆக்க ஒரு மனுஷனை ஆக்கிறதுக்கு ஆன்மீகம் வந்து ரொம்ப பெரிய அளவுல உதவுது அப்படிங்கறதுதான். சோ ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்ன்றது கோயிலோ சர்ச்சோ இல்ல குரானோ பைபிளோ இல்ல மத சடங்குகளோ மதங்களோ அல்ல. ஆக்சுவலி ஆன்மீகம்ன்றது வந்து தன்னை அறிதல். ஆன்மாவை பத்தி அறிஞ்சுக்கிறது ஆன்மீகம். தன்னை அறிதல், மனதை கட்டுப்படுத்துதல், நற்குணங்களை வளர்த்து கொள்றது, வாழ்க்கையின் நோக்கத்தை புரிதல், இதெல்லாம் தான் ஆன்மீகம். ஆன்மீகம் கல்விக்கு எப்படி உதவுது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது கவனம். ஆன்மீகம் வந்து கவனத்தை கொடுக்க முடியும். ஆக்சுவலி இப்போ இருக்கிற காலகட்டத்துல குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து கவன சிதறல்கள் அதிகம். சொல்ல போனா பிறந்த ஒரு 6 7 மாசம் இருக்கிற குழந்தைக்கு தாய் சோறு ஊட்டும் போது ஒரு மொபைலையோ எதையோ கையில கொடுத்து ஒரு பாட்டு போட வச்சு அதை டைவர்ட்ட திருப்பி ஊட்டுறாங்க. அந்த வயசுல இருந்தே இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதே கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள்னா அதுங்களுக்கு பாவம் மொபைலு, லேப்டாப்பு, டேபு, வீடியோ கேம்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸ் விளையாடுறதுக்கு அதுங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய கிடைக்குது. ஏன்னா முந்தி மாதிரி வெளியே போய் விளையாடுறதுக்கு நிறைய இங்க இருக்கிற குழந்தைங்க, எஸ்பெஷலி நகர்ப்புற குழந்தைங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால அதுங்க எல்லாம் இதுங்களோடயே இருக்கிறதுனால அதுங்களோட கவன சிதறல் அது அதிகமா இருக்கு. அதை விடையும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் ரொம்ப பாவம், என்ன பண்ணணும் தெரியாம பார்ட்டி பப் இப்படி போறதையும் நிறைய கவன சிதறல்கள் இருக்கு. சோ அந்த பிள்ளைகள் எப்போ வந்து தன்னோட புத்தகத்தை எடுத்து படிக்க உட்காரும் போது இல்ல பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போதுதான் அதுக்கு படிக்கவே உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் போது அவங்களோட டைவர்ஷன் இம்மீடியட்டா நான் அந்த கேம் முடிச்சுட்டு வந்தேன்ல, அதோட அடுத்து என்ன வேர்ஷனா இருக்க முடியும், இல்ல அதை இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம் அதுகிட்ட போய் அந்த என்ன அலைப்புறுதல்னால அதுங்களோட கவனங்களை வந்து இது பண்ண முடியாம தவிக்குதுங்க. பாடங்களை சரியா படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் அவங்களுக்கு தியானமும் மூச்சு பயிற்சியும் சொல்லி கொடுக்கும் போது மனம் ஒருநிலைப்படுகிறது. தியான குவியல் வந்து ஈஸியா கிடைக்க முடியும். அடுத்தது உணர்ச்சி கட்டுப்பாடு. உணர்ச்சி கட்டுப்பாடுன்றது இந்த காலத்துல ரொம்ப சர்வசாதாரணம். ஏன்னா குழந்தைங்க எல்லா குடும்பத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தைங்க தான் இருக்காங்க. சோ அந்த எல்லா பேரண்ட்ஸும் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, எனக்கு கிடைக்காதது கூட ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், நான் பெஸ்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மன மைண்ட் செட்ல என்ன கேட்டாலும் அந்த குழந்தைங்க எப்போ என்ன கேட்டாலும் அதை அந்த நிமிஷமே வாங்கி கொடுத்து பழகுறாங்க. எந்த பேரண்ட்ஸ்க்கும் தான் குழந்தைங்க கிட்ட நோ சொல்றது தெரிய மாட்டேங்குது. அதனால அந்த குழந்தைங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா உடனே ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, கோபம் வருது, அழுக வருது, பொருளை தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு அகங்காரங்கள் வருது. இதெல்லாம் வந்து பண்றதுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு அதே மாதிரி சப்போஸ் இப்போ ஒரு டீச்சரோ ஒரு அம்மாவோ அப்பாவோ இல்ல ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிண்டல் அடிச்சிட்டாலோ இல்ல திட்டாலோ இல்ல மதிப்பெண்கள்ல கம்மி ஆனாலோ அவ்வளவுதான், அந்த குழந்தைங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம்கா கூட போயிடுறாங்க. தற்கொலை முயற்சி வரைக்கும் கூட போகிறது இங்க இப்போ வந்து ரொம்ப சாதாரணமா நடக்கிறது. சோ இத வந்து ரொம்ப அழகா தேர்வு வந்து ஒரு முடிவே இல்லை, இதெல்லாம் ஒரு லெசன், உனக்கு இதெல்லாம் நீ கத்துக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கத்துக்கிற அப்படிங்கறத வந்து ஆன்மீகம் ரொம்ப அழகா கத்துக் கொடுக்க முடியும். மூன்றாவது நற்பண்புகளை வளர்த்தல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களுக்கு. நேர்மையா இருக்கிறது, கருணையா இருக்கிறது, நன்றியோட இருக்கிறது, சேவை மனப்பான்மையோட இருக்கிறது, பொறுப்போட இருக்கிறது, இந்த பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஆன்மீகம் இருக்கும்போதுதான் ரொம்ப ஈஸியா கத்து கொடுக்க முடியும். நேர்மை, எஸ், திருட்டு பொய் அதெல்லாம் வராது குழந்தைங்களுக்கு. அது தப்பு அப்படிங்கறத முதல்ல இருந்தே சொல்லி கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது கருணை. சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட கருணையோட இருந்தா
சோ அந்த அப்போத்துல இருந்தே அதுங்களுக்கு கருணையை கத்துக் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சைவ உணவுக்கு கூட குழந்தைங்க வந்துடுவாங்க. சோ இது கட்டாயம் தேவை. அடுத்தது நன்றி. யாரு என்ன உதவி செய்தாலும் அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வு வந்து குழந்தைங்களுக்கு இருக்கணும். சின்ன வயசுல வந்து இது நீ உன் கடமை, நீ பெத்த செஞ்ச அந்த வார்த்தைகள் குழந்தைகிட்ட வரக்கூடாது. இதுதான் பின்னாடி அவங்களோட பேரண்ட்ஸை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துல விடக்கூடிய அளவுக்கு போயிடும். சோ அந்த நன்றி உணர்வை கூட குழந்தைங்கள்ல இருந்தே கற்றுக் கொடுக்கணும் கட்டாயமா. அடுத்து சேவை மனப்பான்மை. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. NSS, NCC, இந்த மாதிரி சில அமைப்புகள் மூலம் குழந்தைங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க சேவைகள் எப்படி பண்றதுன்னு கத்துக் கொடுக்குறாங்க. அடுத்து பொறுப்புணர்வு, அது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் பீப்புள் லீடரா, கிளாஸ் லீடரா, குரூப் லீடரா அப்படி மாத்தி குழந்தைங்களுக்கு அவங்களோட பொறுப்புகளை கற்றுக் கொடுக்கும் போது இன்னைக்கு மட்டும் இல்ல, ஸ்கூல் லெவல்ல மட்டும் இல்ல, சமுதாயத்திலையும் ஒரு பொறுப்பை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கறத அந்த குழந்தைங்க ஈஸியா கத்துக்க முடியும். அடுத்தது 4வது தன்னம்பிக்கை. இந்த காலத்துல அதுவும் நிறைய குழந்தை, ஏன்னா செல்லமாவே வளர்றதுனால எல்லாமே கேட்டதும் கிடைச்சிடுறதுன்றதுனாலயும் குழந்தைங்க வந்து எதை பத்தியும் ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸோட இல்லாம தான் இருக்காங்க. என்னால முடியும் அப்படிங்கறதுலாம் இல்ல, எல்லாத்துக்கும் மத்தவங்களோட உதவிகளோட வாழ முடியும் அப்படிங்கறதே அதுங்க பழகிருதுங்க. ஆக்சுவலி மதிப்பெண் வந்து உன்னை உயர்த்தாது, உன்னோட நம்பிக்கையும் உன்னோட முயற்சியும் தான் வந்து உன்னை வாழ்க்கையில உயர்த்த முடியும். உண்மையை சொல்ல போனா 10th மார்க்ஸ் வந்து 12க்கு உதவலாம், 12th மார்க்ஸ் காலேஜுக்கு உதவும். ஆனா லைஃப் லாங்கா வர போறது உங்களோட பேசிக் குவாலிட்டிஸ், கேரக்டர்ஸ் எல்லாம் தான். ஒரு ரொம்ப இதா கூட சொல்லுவாங்க, முதல் பெஞ்ச்ல படிக்கக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒரு கம்பெனியோட டாப் போஸ்டிங், CEO அந்த மாதிரி, CFO அந்த மாதிரி போகலாம். ஆனா கடைசி பெஞ்ச்ல இருக்கிற ஒரு குழந்தைங்க வந்து அந்த கம்பெனியோட முதலாளியாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். உண்மை அதுதான். ஏன்னா அந்த குழந்தைங்க தன்னை முயற்சி பண்ணி, இந்த படிக்கிற பிள்ளைகள் வந்து படிப்புலயே கான்சென்ட்ரேட்டடா இருந்துடுவாங்க. அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த என்ன. ஆனா இந்த பின்னாடி இருக்க பிள்ளைகள் வந்து நாம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. சோ அந்த முயற்சிகள், தன்னம்பிக்கை, நான் வந்து நான் ஜெயிச்சுடுவேன் எப்படினாலும், இந்த மார்க்கும் இல்லை, சோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ன்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி உயர்ந்த நிலைகளுக்கு வருவாங்க. இந்த மாதிரி இத்தனை விஷயங்களை கத்துக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குது குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல அப்படிங்கறதுதான். ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கம் கத்துக்குதுங்க குழந்தைங்க எல்லாமே, ஒழுக்கத்தை, நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கிறாங்க. அடுத்து வந்து வன்முறை தப்பு, ஏமாற்றுதல் தப்பு, இத வந்து நல்லா கத்துக்கிறாங்க. ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, பிள்ளைகள் எல்லாரோடையுமே அந்யோன்யமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த கத்துக்கிறாங்க. இதனால எதிர்மறை நடவடிக்கைகள்லாம் நிறைய குறையறதா சொல்றாங்க. அடுத்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா இருக்கு. டீச்சரை மரியாதையா பார்க்க கத்துக்குதுங்க குழந்தைங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ள இருந்து வர்ற டீச்சர்ஸா இருந்தா அவங்க வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப கருணையோடும் அன்போடும் அணுகிறதுனால அவங்க வந்து படிக்கிற என்விரான்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபாவும் ஜாய்ஃபுல்லாவும் மாறுது. உண்மையா சொல்லலாம், ஒரு ஆவரேஜ் குழந்தை கூட தனக்கு பிடிச்ச டீச்சரோட சப்ஜெக்ட்ல மட்டும் ரொம்ப ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. காரணம் டீச்சர்ஸோட அணுகுமுறைகள்ல இருக்கு. இதெல்லாம் நல்ல ஆன்மீக இதுல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கூல் லெவல்ல தியானம், இந்த சேவைகள், அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து அடுத்தவங்களோட எப்படி மிங்கிள் ஆகிறது அப்படிங்கறத ஈஸியா கத்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவக்கூடிய கலாச்சாரம் வந்து இதன் மூலம் ஜாஸ்தி ஆகுது, உருவாகுது. அப்புறம் குழந்தைங்க வந்து தன்னோட வாழ்க்கை நோக்கம், லைஃப் பர்பஸ் என்னன்னு கத்துக்கிறாங்க. நான் ஏன் படிக்கிறேன், எதுக்காக படிக்கிறேன், நான் என்னவா மாறணும், என்னோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஈஸியா வருது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு நான் என்ன ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுச்சுன்னா அதோட கோலை நோக்கி அதால முன்னேற முடியுது இல்லையா. சோ அந்த தன்னம்பிக்கை வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்ல, தோல்வி வந்து ஒரு கற்றலுக்கு அடுத்த வெற்றிக்கு அடுத்த படி அப்படிங்கறத வந்து இந்த தன்னம்பிக்கை அந்த குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்குது. ரொம்ப மன வைராகியத்தையும் உறுதியையும் கத்துக் கொடுக்குது. அதுக்கப்புறம் மன அமைதியை கொடுக்குது. இந்த மன அமைதின்றதுனால குழந்தைங்க கிட்ட இருக்கிற பதட்டம், கோபம், அப்புறம் நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல், எமோஷனல் கண்ட்ரோல் இல்ல, பேலன்ஸ்ட் ஆகுது. ரொம்ப அழகா பேலன்ஸ் ஆகுது. அடுத்தது கவனம், நினைவாற்றல் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப டீப் லிசனரா மாறாங்க.
பாடம் வந்து டீச்சர்ஸ் நடத்தும் போது ரொம்ப கவனத்தோட கேக்குறாங்க. சோ கவனத்தோட கேட்டு அதை நினைவுல அழகா அங்கேயே நிறுத்திக்கிறதுனால வீட்டுல போய் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்தா கூட குழந்தைங்களுக்கு ஈஸியா புரியுது. அதனால படிக்கிற திறனும் கேட்கிற திறனும் வந்து அதிகரிக்குது. அடுத்தது இதனாலேயே அவங்களுக்கு எஜுகேஷன் படிப்பு வந்து ரொம்ப முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்லுது. ஆன்மீகம் இல்லாத கல்வி எப்படி இருக்கும்? ஆன்மீகம் இல்லாத கல்வி போட்டி மனப்பான்மையோடையும் பயத்தோடையும் மன அழுத்தத்தோடையும் இருக்கும். எஸ், அவனை விட நான் நல்ல மார்க் வாங்கணும். இதே ஆன்மீகத்துல நானும் அவனும் சேர்ந்து படிப்போம். இல்லைன்னா நல்லா படிக்கிற பிள்ளை வந்து சொல்லும், நான் ஏதோ சுமாரா தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பிள்ளைகள் வருவாங்க. அங்க வந்து போட்டி, என்னை விட அவன் நல்ல மார்க் எடுக்கக்கூடாது, அந்த போட்டி இருக்கும். அடுத்தது பயம். ஐயோ, அவங்க நல்ல மார்க் எடுத்துட்டா என்ன பண்றது, இல்ல நான் ஃபெயில் ஆனா டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, இந்த பயமே வந்து மன அழுத்தம். பேரண்ட்ஸும் நிறைய, நான் உனக்காக இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றேன், இவ்வளவு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், நான் படிக்கல, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் உனக்கு கொடுக்குறேன், அதனால நீ படி. இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ப்ரெஷர்ஸ் எல்லாம் சேர்ந்து குழந்தைங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே ஆன்மீகத்துல ஆன்மீகத்தோடு இருக்கக்கூடிய கல்வி என்ன கொடுக்க முடியும்னா, அமைதியை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அடுத்து கல்வி வந்து கடமையா இல்லாம ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அம்மா அப்பா அனுப்புறாங்க அப்படின்றதுக்காக படிக்காம சந்தோஷமா போய், ஏன்னா இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே குழந்தைக்கு ரொம்ப அழகா கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப அழகா சந்தோஷமா போய் குழந்தைங்க வந்து படிக்க முடியும். ஆன்மீக கல்வி எப்படி இருக்குன்னா, புத்தக அறிவிலிருந்து வாழ்க்கைக்கு ஞானமா மாறும், வாழ்க்கை ஞானமாக மாறுகிறது. அடுத்து பயத்திலிருந்து நம்பிக்கையாக மாறும், போட்டியிலிருந்து வளர்ச்சியாக மாறுகிறது. ஆக்சுவலி இதை எப்படி எல்லாம் கொண்டு வர முடியும்? மாரல் வேல்யூஸ் நிறைய எல்லா ஸ்கூல்ஸுக்குமே ஒரு பீரியட் இருக்கும், வாரத்துக்கு ஒரு பீரியட். அதுல வந்து நிறைய கதைகள் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. மகாபாரதம், ராமாயணம், தெனாலிராமன் கதை, மரியாதை ராமன் கதைகள், இந்த மாதிரி நிறைய கதைகள் மூலம் சின்ன சின்ன விஷயங்களை கூட சிறு வயதுல இருந்து இந்த மாரல் வேல்யூஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கத்துக் கொடுக்க முடியுது. அடுத்து ஆன்மீக பாடங்கள், நீ யாரு, அந்த அந்த மாதிரி ஆன்மாவை பத்தின பாடங்கள் எல்லாம் கூட கத்துக் கொடுக்கலாம், கர்மாவை பத்தி கத்துக் கொடுக்கலாம். இந்த மாதிரி கத்துக் கொடுக்கறதுனாலையும் வரும். அடுத்து சிந்தனை செயல்பாடுகள், சிந்தனையை தூண்டக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்றதுனாலையும் இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ஈஸியா குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும். இதுல இருந்து ஃபைனலா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கல்வி மனிதனை புத்திசாலியாக மாற்றும், ஆனால் ஆன்மீகம் மனிதனை ஞானியாக மாற்றும். சோ ரெண்டுமே சேர்ந்தா இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய மனிதர்கள் உருவாகுகிறார்கள். இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.